MRK யூடியூப் சேனல் மூலம் மறுபடியும் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் குலதெய்வத்தை வணங்கி, என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோவை தொடங்குகிறேன். இன்றைக்கு நம்ம வேற டாபிக் எதுவும் பேசாமல் நேரடியாக ஜாதகத்தில் போயிடலாம். இது ஒரு ஆண் ஜாதகம். இவங்க பிறந்த தேதி 5/12/1973. பிறந்த நேரம் 6:12 காலை. தூத்துக்குடி மாவட்டம் தான். இதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்ககிட்ட நான் நிறைய ஜாதக விளக்கங்கள் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். நல்ல ஜாதகம் தெரியும் இவங்களுக்கும். அப்படிப்பட்ட நல்ல திறமையான ஒரு ஆளோட ஜாதகம் இன்னைக்கு. சரி, இவங்க பிறந்தது விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணம் லக்கணத்துல சூரியன் புதன் 2 கிரகமும் இருக்கு. அடுத்தாப்ப ராகு 2வது வீட்டுல இருக்கு. 3வது வீட்டுல குரு சுக்கிரன் 2 கிரகமும் இருக்கு. 5வது வீட்டுல சந்திரன் இருக்கு. 6வது வீட்டுல செவ்வாய். 8வது வீட்டுல சனி கேது. அவ்வளவுதான் கிரக நிலை. இப்போ இவங்களுக்கு நடப்பு திசை சூரிய திசையில குரு புத்தி நடக்கு இவங்களுக்கு. சரியா? அடுத்தாப்ப இவங்களுக்கு சுக்கிர திசையில நடந்ததை இப்ப நம்ம பேச போறோம். என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இவங்களுக்கு சுக்கிர திசை, சுக்கிர புத்தி பரவாயில்ல, சூரிய புத்தி நல்லா இருந்துச்சு, சந்திர புத்தி நல்லா இருந்துச்சு, செவ்வாய் புத்தி நல்லா இருந்துச்சு. ராகு புத்தியில இவங்களுக்கு தொழில லாஸ் ஆச்சு. அப்பதான் கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனாவில் அடிபட்டதுல இவங்களும் ஒரு ஆளு. கொரோனாவில் தொழில் ரொம்ப லாஸ்ட் ஆயிட்டு இவங்களுக்கு. அதுக்கு பிறகு குரு புத்திலையும் நிறைய லாஸ் ஆச்சு. அதுல இருந்து மீண்டு இப்போ வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா, அந்த சுக்கிர தசை அவயோக தசை, அதாவது விருச்சிக லக்கணத்துக்கு யோக தசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவங்க தான் அந்த லக்கணத்துக்கு யோகர். மற்றவங்க எல்லாமே அவயோகிகள் தான். அவயோக கிரகங்களும் யோகம் கொடுக்கும், அதுல இல்லைங்கிறல. ஆனா இவங்களுக்கு சுக்கிர திசையில மளிகை கடை தொழில் அமைஞ்சுது. மளிகை கடை, காய்கறி கடை எல்லாம் வச்சு நடத்தினாங்க. அந்த தொழிலில் ஓரளவுக்கு சுக்கிர திசையில சூரிய புத்தி, சந்திர புத்தியில ஓரளவுக்கு நல்லா போச்சு. ராகு புத்தி வந்த உடனே இவங்களுக்கு தொழில அடி வாங்கிச்சு. அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அவனுக்கு அமையும். அப்படி அமையறது அமையலன்னா அவங்களுக்கு நடக்கிற தசை புத்தி யோக புத்தியா இல்லைங்கிறதான் அர்த்தம். இவங்களுக்கு அந்த யோக தசை இல்லாமல் சுக்கிர தசை இருந்த உடனே அந்த தசை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மளிகை கடை வச்சிருந்தாங்க, திரும்ப காய்கறி கடை வச்சிருந்தாங்க, திரும்ப ராகு புத்தியில கடையை லாஸ் பண்ணாங்க. அந்த கொரோனாவோட கடை லாஸ் ஆயிடுச்சு. திரும்ப பில்டிங்கில் குழப்பம், அப்படி ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த குரு புத்தியில கூட இவங்க ரொம்ப லாஸ் ஆயிட்டு இவங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு பல தொழில் பண்ற எண்ணங்கள் நிறைய வந்துச்சு. ஆனா இவங்களுக்கு அந்த குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தியில கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சது. நிறைய பிரச்சனையை ஓரம் கட்டினாங்க. புதன் அந்தரங்கம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு இவங்களுக்கு நல்லா இல்லை. இதை எப்படி சொல்லலாம்னா, புதன் 8-11க்கு அதிபதி. அவரு லக்கணத்துல திக்பலமா இருக்காரு. ஆனா அவர் முதல்ல 11ஆம் வீட்டுக்கு அதிபதி வேலையை செஞ்சுட்டு லாஸ்ட்ல 8ஆம் வீட்டு வேலையை செஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இவங்களுக்கு அந்த புதன் புத்தியில இன்னொருத்தங்கிட்ட வேலைக்கு போற சூழ்நிலை உருவாச்சு. கேது புத்தியில அடுத்தப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு ஒரு இரும்பு கடை வைக்கிற ஒரு நாலேஜ் உள்ள ஆள்கிட்ட சேர்ந்து இரும்பு கடை வைக்கிறத படிச்சாங்க. இப்போ இவங்களுக்கு சூரிய தசையில குரு புத்தி நடக்கு. இந்த குரு புத்தியில இவங்களுக்கு அந்த இரும்பு கடை தான் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இவங்க ஜாதகப்படி இவங்களுக்கு சனி தான் அதிக சுபத்துவம். அதனால இவங்களுக்கு இரும்பு கடை தான் செட் ஆகும். ஆனா அவயோக தசைகள் நடந்ததுனால இவங்களுக்கு மற்ற தொழிலெல்லாம் பண்ணி கடைசியில இரும்பு கடை தான் இப்போ இவங்க செட் ஆகி அதை நல்லா வந்துட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அதுல எந்த குழப்பமும் கிடையாது. இந்த வீடியோவுடைய விளக்கமே சரியான தொழிலை தேர்ந்தெடுப்பது எப்போது, நம்மளுக்கு அவயோக தசைகள் நடக்கும்போது நம்மளுக்கு சரியான தொழில்கள் அமைய மாட்டேங்குது. சரி, இப்போ இவங்களுக்கு சுக்கிர தசையில ராகு புத்தியில இவங்களுக்கு வந்துச்சு. தொழில் ரீதியாக பிரச்சனை வந்துச்சு தவிர வேற எந்த ரீதியாகவும் பிரச்சனை வரல. அதாவது தொழில் ரீதியாகவும் பண ரீதியாக மட்டும்தான் இப்போ பிரச்சனை வந்துச்சு. ஆனா இவங்களுக்கு மற்றபடி எந்த பிரச்சனையும் வரல. ஏன் தொழில் ரீதியாக மட்டும் இவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, தொழில ஏன் பிரச்சனை வந்துச்சு, வருமானத்துல என்ன ஏன் பிரச்சனை வந்துச்சு இவங்களுக்கு அப்படின்னு எடுத்தோம்னா, 2வது வீட்டுல ராகு இருக்கு. அந்த 2வது வீட்டுக்கு அதிபதி குரு 3வது வீட்டுல நீசமாயிட்டாரு. நீசமாயி அவரு கூட சுக்கிரன் கூட சேர்ந்திருக்காரு.
அதனால பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருக்கு. அடுத்தாப்ப லக்னத்துல சூரியன் இருக்கு, அது 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. அந்த சூரியன் கூட புதன் இருக்கு. புதன் 1 டிகிரில தான் இருக்கு, சூரியன் 19 டிகிரில இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கு இடையில ஒரு 18 பாகை விலகி இருக்கு. இருந்தாலும் ஒரு கிரகத்தோட சுத்தமா டச் இல்லாம ஒரு வீட்டுல இருக்கணும்னா 22 டிகிரி விலகி இருக்கணும். ஆனா இவங்களுக்கு 18 டிகிரி விலகி இருக்கிறதுனால அந்த புதனும் அந்த சூரியன் கூட லைட்டா கனெக்ட் ஆகுறதுனால 8ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால புதன் அந்த லக்கணத்துக்கு பாவி அப்படிங்கிறதுனாலையும் இந்த சூரியன் கூட புதன் சேர்ந்ததுனால தொழில அப்பப்போ இவங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இந்த தொழிலை மாத்தணுங்கிற சூழ்நிலை உருவாக்கிட்டே இருக்கு. சரி, அது ஒரு காரணம். அடுத்தாப்ப 2வது வீட்டுல ராகு உட்கார்ந்து 2ஆம் வீட்டுக்கு அதிபதி நீசமாயி இருக்கிறதுனால ஏன் இது அந்த குரு வந்து நீசமானதுனால இவங்களுக்கு அடிக்கடி பொருளாதார பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏன் அந்த குரு வந்து 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி தானே, அப்போ ஏன் குழந்தை ரீதியா ஒரு குழப்பம் ஒரு பிரச்சனை எதுவும் வரல, எதுக்கு பொருளாதார ரீதியா மட்டும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2வது வீட்டுல பாவக்கரகமான ராகு இருக்காரு, 5வது வீட்டுல வளர்பிறை சந்திரன் இருக்காரு. இந்த லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியாக அவர் இருக்காரு, அதகாதிபதியா இருக்காரு. ஆனா அதை விட பாக்கியாதிபதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 5ஆம் வீட்டுல ஒரு வளர்பிறை சந்திரன் குரு மாதிரி ஒரு சுபகிரகம் இருக்கிறதுனால 5ஆம் வீடு வளர்த்ததுனால இவங்களுக்கு குழந்தை சம்பந்தமா எந்த பிரச்சனையுமே வரல. அதே மாதிரி நடக்கிற சுக்கிர தசை 10வது வீட்டுக்கு 6வது வீட்டுல இருக்கிறதுனால இவங்களுக்கு தொழில் ரீதியா அடிக்கடி பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி பொருளாதாரம் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன, இந்த சுக்கிர தசையில குரு இந்த லக்கணத்துக்கு முழு யோகர், அவரு ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தாரு இவங்களுக்கு. சுக்கிர தசையில குரு புத்தியாதான் இவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டம் பண கஷ்டம் பல கஷ்டங்கள் இவங்க வந்துச்சு. இப்போ லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பண்ணி இருக்கிறதுனால இவங்க அதுல இருந்து மீண்டு அவங்க சுய முயற்சியாலே ஜெயிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடிய தசை சுக்கிர தசை, அடுத்தாப்ப வரக்கூடிய தசை சந்திர தசை, 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. அடுத்தாப்ப பஞ்சமத்துல இருக்காரு. அதுக்கடுத்த வர்ற தசை செவ்வாய் தசை, அவர் லக்னாதிபதி 6ஆம் வீட்டுல ஆட்சி பண்ணி இருக்கிறதுனால பாவகிரகம் லக்னாதிபதியா வந்தா 6ஆம் வீட்டுல ஆட்சி பண்ணி இருக்கணுங்கிறது ஒரு விதிங்கிறதுனாலையும் இவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசை எல்லாமே நல்லா இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இவங்களுக்கு இந்த சுக்கிர திசையில குரு புத்தியில எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. குரு இந்த லக்கணத்துக்கு யோகர் அப்படிங்கும்போது குரு ஏன் அந்த திசையில இவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தாருன்னா, குரு அந்த வீட்டுல இருக்கிறது 15 டிகிரி, சுக்கிரன் இருக்கிறது 4 டிகிரி. சுக்கிரனுடைய பார்வையில குரு இருக்காரு, கரெக்டு தான். ஒரு கிரகம் நீசமாகி அந்த கிரகத்துக்கு கூட ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்துடைய ஒளியை எடுத்து அந்த கிரகம் செயல்படுத்தும். இது வந்து ஜோதிடத்துல நீசமான கிரகத்துக்குள்ள விதி. நீசமான கிரகம் ஒரு 10 பாயிண்ட் தான் அவங்களுக்கு, ஒரு 30 பாயிண்ட்டுக்குள்ளதான் அவங்களுக்கு ஒளி இருக்கும், சாதாரணமா தான் இருக்கும். ஆனா இந்த 30 சம்பந்தமான 30% ஒளி கூட இந்த சுக்கிரனோட ஒளி சேரும்போது ஒரு நல்ல பலன் தான் நடக்கணும். இப்போ சுக்கிரனும் குருவும் இயற்கை பாவி கிடையாது, 2 பேருக்கும் பகை கிரகங்கள். பகை கிரகங்கள்ங்கிறதுனால அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தா செவ்வாயும் சனியும் ஒரு வீட்டுல இருந்து என்ன பலனை கொடுக்குமோ, செவ்வாயும் சனியும் ஒரு வீட்டுல நடந்தா ஆக்சிடென்ட் ஆகி இல்லைன்னா ஒரு ஆபரேஷன் இப்படி ரத்த காயத்தை கொடுக்கும். இப்போ வந்து சுக்கிரனும் குருவும் ஒரு வீட்டுல இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கும். ஆனா ஊமக்காய மாதிரி உள்ள வலிச்சுக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ ஒரு கிரகம் நீசமான கிரகத்து கூட ஒரு கிரகம் சேரும் போது அந்த கிரகத்தை இது தான் வசப்படுத்திக்கிறோம். இந்த குருவை அப்படிதான் சுக்கிரன் தான் படுத்திக்கலாம், இவ்வளவு பெரிய பிரச்சனை வரவே செய்யாது. இந்த சுக்கிரன் அந்த வீட்டுல இருக்காரு, குரு அந்த வீட்டுல நீசமா இருக்காரு. ஆனா ஒரு கிரகம் நீச பங்கம் ஆவறதுக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரனுக்கு கேந்திரம் ஏறணும். இந்த சுக்கிரன் இருந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரமாகி ஒரு வளர்பிறை சந்திரனுக்கு 4ல அந்த வீட்டுக்கு அதிபதி இருக்கிறதுனால முழுசா இந்த குருவுக்கு நீச பங்கம் கிடைக்குது. அடுத்தாப்ப இந்த வீட்டுல உச்சம் வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பண்ணதுனால திரும்பியும் அந்த குரு வலுவாகுது. இந்த வலுவா ஆகுறதுனால என்ன ஆகுது, சுக்கிரனும் வலுவா இருக்காரு, 3ஆம் வீட்டு நட்பு வீட்டுல இருக்காரு, குருவும் அந்த வீட்டுல நீச பங்கமாகி வலுவா இருக்காரு. அப்போ 2 பேரும் இணைஞ்சு சண்டை போட்டுட்டே இருக்கிறதுனால அவர் கொடுக்குற நல்ல பலனை இவர் கொடுக்க விட மாட்டாரு, இவர் கொடுக்குற நல்ல பலனை அவர் கொடுக்க விட மாட்டாரு. இதுதான் இந்த ஜோதிட துறையில ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் இவங்களுக்கு குருதசை சுக்கிர புத்தி ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்த குரு புத்திக்கு அடுத்த அந்த சனி புத்தி ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அது எப்படி, ஆனா இந்த சனி வக்கரமா இருந்து இந்த சந்திரனுக்கு 4ல இருந்ததுனால, சந்திரனுக்கு 4 கேந்திரத்துல உள்ள கிரகங்கள் சந்திரனுடைய ஒளி மூலமும் முழு வலிமையை பெறுங்கிறதுனாலையும் இந்த சனி புத்தி உங்களுக்கு நல்லா இருக்கு. சனி வக்கரம் நம்ம ஏற்கனவே போன வீடியோல பேசியிருப்போம். ஒரு கிரகம் வக்கரம் ஆயிட்டுன்னா அந்த கிரகம் தன்னிலையை இழந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தன்னிலையை இழந்த அந்த சனி பகவானும் சந்திரனுக்கு கேந்திரம் பெற்றதுனால, சந்திரன் பாக்கியாதிபதிங்கிறதுனால
அந்த சந்திரனோட ஒளியை சனி பகவான் முழுசா வாங்கினதுனால இவங்களுக்கு சனி புத்தி ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தப்ப வந்த புதன் புத்தி கொஞ்சம் மீடியமா இருந்துச்சு. ஆனா சூரிய தசையில இவங்க இந்த இந்த தொழிலுக்கு வரக்கூடிய அஸ்திவாரத்தை புதன் தசை தான் போட்டுச்சு. புதன் புத்தி போட்டுச்சு. கேது புத்தி அதுக்கு நல்ல பக்கத்துணையா இருந்துச்சு. இப்போ சூரிய தசையில சரியான தொழில், அதாவது ஒரு மனுஷனுக்கு ஜாதக ரீதியா லக்கண யோகர்கள் திசை வந்தாதான் அவங்களுக்கு அமையக்கூடிய தொழில் ஒழுங்கான தொழில் அமையும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோ கண்டிப்போம். நன்றி.